ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே ஒரு இதில் நார்மல் செயின் ஸ்டாச் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து ஒரு லாக் போடுறோம். அப்படியே பக்கத்தில் மறுபடியும் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். மேலே போய் குத்திட்டு அந்த த்ரெட்டை எடுத்து கீழே கொண்டு வந்து அங்கே பக்கத்தில் ஒரு நாட் போடுறோம். மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயின்லேருந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அதை மறுபடி கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாக் போடுறோம். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து இந்த லாக் வந்து போட்டுட்டு வரணும். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டிசைனு, ஒரு யூனிக்கான், ஒரு ட்ரெஸ்ஸோட டிசைனுக்கு எப்படி வரும் அப்படின்றத இதை வச்சு நீங்கள் அழகாக பண்ணலாம். இந்த டிசைனை யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து நான் டபுள் லைன்லேயும் ஒரு சர்க்கிளில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறத நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கடுத்து நீங்களாக தனியாக மறுபடியும் ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ வந்து அது வந்து அழகாக வர ஆரம்பிச்சிடும். எடுத்த உடனே வராது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நமக்கு வந்து ஸ்டிச் வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி கரெக்டாக போடுங்க. அதாவது எப்படி போடுறோம் அப்படின்னா, ஒரு செயின் எடுக்கிறோம். அந்த செயினை மேலே எடுத்துகிட்டு போய் கீழே கொண்டு வந்துட்டு ஒரு லாக், மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின், மறுபடியும் அந்த செயினை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக், அதே மாதிரி கண்டினியூஸாக போடுறோம். ஓகேவா? இது வந்து நான் சர்க்கிளில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சர்க்கிளில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? இது நமக்கு முக்கியமான ஸ்டிச்சும் கூட. நீங்களாக இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேராஷூட் டிசைனு இல்லது ஒரு ட்ரெஸ்ஸை காஸ்டியூம் பண்ணணுன்னா அது எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுனோட ஒரு பிக்சரை எடுத்து அதை நீங்கள் பிரித்து இந்த டிசைனை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அது ஒரு மாதிரி அழகாகவும் வரும். இதே மாதிரி ஏன்னா எந்த ஒரு டிசைனையுமே நீங்கள் சர்க்கிளில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெயின் பிக்சரில் போடுறதுக்கு அழகாக வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா? ஆரி கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டால் இந்த சர்க்கிள் எப்படி வருது அப்படின்ட்டு பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்த 2க்கும் அதுக்கடுத்து போடுற ஸ்டிச்சஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் கொஞ்சம் மேலே எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நெருக்கி போட்டிங்கன்னா இதோட அவுட்லுக் வந்து அழகாக வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.